வீட்டிலே சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே ஜல்தி போய் சேரலாமே வீட்டிலே ஆசையோடு வீடு போய்தான் ஜாலியாக தூங்குவோமே நாம் ஆசையோடு வீடு போய்தான் ஜாலியாக தூங்குவோமே நாம் கொல்லை தொழிலும் இதை எண்ணி கனவிலுமே நினைச்சிடுவதில்லை சாமி ஆணையாய் கொல்லை தொழிலும் இதை எண்ணி கனவிலுமே நினைச்சிடுவதில்லை சாமி ஆணையாய் சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே ஜல்தி போய் சேரலாமே வீட்டிலே போதும் போதும் சிப்பாய் வேலையே ஊரு ஜாலியாக வாழுவோம் வாங்குவோம் வாங்குவோம் சீட்டு கட்டு 7 8 நாமுமே வாங்குவோம் வாங்குவோம் சீட்டு கட்டு 7 8 நாமுமே ஆடலாம் அதிக ஜாலியாய் ஆடலாம் அதிக ஜாலியாய் ஜோராக வாழ்வோமே ஊரிலே ஜோராக வாழ்வோமே ஊரிலே சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே ஜல்தி போய் சேரலாமே வீட்டிலே சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே ஜல்தி போய் சேரலாமே வீட்டிலே ஆசையோடு வீடு போய்தான் ஜாலியாக தூங்குவோமே நாம் ஆசையோடு வீடு போய்தான் ஜாலியாக தூங்குவோமே நாம் தூங்குவோமே நாம் தூங்குவோமே நாம் பட முடியாதே பட்டதெல்லாம் போரும் இனி பட முடியாத என்ன வேதாந்தி ஆகிவிட்டாயா அல்லது மூளை கோளாரா? ரெண்டும் தான். ஆமா, பட்டாளத்தை எப்ப கலப்பாங்க? என்ன அவ்வளவு அவசரம்? அவசரமா 10 வருஷமா சண்டை போட்டு ஒவ்வொருத்தனும் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறான். நீ என்னப்பா? அதற்கு என்ன செய்வது? ராணுவத்தை கலைக்க மகாராஜாவிடமிருந்து உத்தரவு வர வேண்டும். அது என்னமோ, அது வரைக்கும் நம்ம சுப்பா இங்க காத்திருக்க மாட்டாங்க போல் இருக்கு. அவர்கள் காத்திருந்தாலும் நீ காத்திருக்க மாட்டாய் போல இருக்க. முன்ன வச்ச கால பின்னால வைப்பனா? என் பேரு வைராக்கியம் இல்ல. பட்டாளத்திலிருந்து ஓடினால் கடுமையாக தண்டிப்பார்கள். மனுஷன் படுற வேதனை உனக்கு என்னப்பா தெரியும்? ஓஹோ, பூஞ்சோலை நினைத்து விட்டாயோ? அதை ஏன் கேக்குற? பூஞ்சோலைய நினைச்சு நினைச்சு என் மனசே மலங்கி போச்சு. ஐயோ பாவம். நீ மாத்திரம் என்ன பீஷ்மாச்சாரியா? ஊருக்கு போனதும் கற்பகத்தை கற்பகம் என் சகோதரி. தாலி கட்டுற வரைக்கும் தானே பைத்தியம். இன்னும் கொஞ்ச நாள் போனா புடிச்சிடும். கற்பகம் எனக்கு முறைப்பெண் தான். அவளும் என்னை காதலிக்கிறாள். ஆனால் அவளை என் உடன் பிறந்த சகோதரியாகவே நான் பாவித்து வருகிறேன். பாவி பாவி பாவி. பாவி இல்ல பாவி, தங்கச்சி மாதிரி பாவி. சரி சரி, நேரமாகிவிட்டது. தளபதி காத்திருப்பார். பரிசளிப்பு விழாவுக்கு போக வேண்டும். சேன தலைவர்களே, 10 வருஷ யுத்தத்திற்கு பிறகு இன்றுதான் நாம் அமைதியாக கூடியிருக்கிறோம். உங்களின் ஐக்கிய சக்தி தாய்நாட்டின் சுதந்திரத்தை காப்பாற்றியது, சமாதானத்தை நிலைநாட்டியது. இந்த யுத்தத்தில் உபதளபதி நந்திவர்மர் செய்த சேவை யாரும் மறக்க முடியாது. அவர் வீரம் சாதாரணமானதல்ல, எதிரிகள் வியக்கும் திறமைசாலி. அவருக்கு இந்த பதக்கத்தை சூட்டுகிறது. சேனை தலைவர்களே, தளபதி உக்ரசேனர் அன்பே உருவாக வந்தவர். அவரது தீரத்தால் பராக்கிரமத்தால் மணிபுரிக்கு வெற்றி, அவருக்கும் கீர்த்தி. நம் நாடு வளம் பெற, மக்கள் இனிது வாழ நாம் வெகு காலமாக எதிர்நோக்கி இருந்த சமாதானத்தை, அமைதியை நிலைநாட்டிவிட்டார். அவர் நீடூழி வாழ பிரார்த்திப்போம். இந்த சமயத்தில் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உண்மையில் இது என் வெற்றி அல்ல, யுத்தத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு போர் வீரனின் வெற்றி. அவர்கள் போர் என்ற உடனே சோர்ந்து விடவில்லை,
வீரிட்டு எழுந்தார்கள். எதிர்களைக் கண்டு பதுங்கி விடவில்லை, பாய்ந்தார்கள். நாம் உத்தரவுதான் கொடுத்தோம். அவர்கள் உதிரத்தை கொட்டினார்கள், எதிரிகளை ஓடோட விரட்டினார்கள். அவர்களால் தான் சமாதானமும் அமைதியும் இந்த நாட்டுக்கு கிடைத்தது. இனி ராணுவத்தை கலைத்து அவர்களை தங்கள் மனைவி மக்களிடம் அனுப்புவதுதான் என் உடனடியான வேலை. இந்த சமயத்தில் என் மெய்காப்பாளன் பிரதாப வீரனை நான் மறந்துவிடவில்லை. பிரதாப், பத்து வருஷம் பகலிரவு பாராமல் எனக்கு விசுவாசத்துடன் பணியாற்றியவன். மணிபுரியிலே நிகரில்லாத வாழ்வீரன். இது என் பாட்டன் என் தந்தை எனக்கு அளித்த வாழ். இதை நான் பிரதாபனுக்கு பரிசாக அளிக்கிறேன். தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் போராட இந்த வீரவாள் என்றுமே தயங்காது. நீங்கள் இந்த வாளை எனக்கு எதிர்பார்க்கவில்லை. எனக்கு நன்றி செலுத்த கூட வாய் வரவில்லை. கல்யாண பெண் கூட இப்படி வெக்கப்பட்டிருக்காரு. இன்று உங்கள் பேச்சு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. அதை விட மகிழ்ச்சியை தரும் இது. என்னது? ராணுவத்தை கலைக்கும் முன் வீரர்களுக்கு நான் படிக்கப் போகும் அறிக்கை படிக்கிறேன் கேள். வீரர்களே, இந்த போரில் வெற்றி கண்டோம். எதிர் நாடுகள் தலை வணங்கின. ஆனால் இப்பொழுது நம் நாடும் தலை வணங்கித்தான் நிற்கிறது. இந்த நெடுநாளை யுத்தம் நம் தேசத்தின் ஜீவாதாரத்தை அடியோடு அடித்து விட்டது. நம் நாடு பஞ்சத்தால் பாழடைந்து விட்டது. ஆகையால் நம் நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வர பால்பட்ட நிலத்தை பண்படுத்தி உணவை உற்பத்தி செய்ய, ஆடை நெய்ய, துளிர் வளர நீண்ட சமாதானம் தேவை. வேறு கொந்தளிப்பில்லாத அமைதி தேவை. இனி யுத்தம் தான் உங்கள் பயங்கர விரோதி. யுத்தம் வேண்டும் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களே நம் எதிரிகள். மணிபுரியை காக்க வேண்டுமானால் அவர்களோடு போரிடுங்கள். உங்கள் வீரத்தை யுத்த எதிர்ப்பில் காட்டுங்கள். இதை கேட்டு வீரர்கள் பூரிப்படைவார்கள். நாடே குதூகலம் அடையும். அரசரிடமிருந்து ஏன் இன்னும் உத்தரவு வரவில்லை? இதுவரை வராததை பார்த்தால் அவநம்பிக்கையா? ஆம். எத்தனை நாளைக்கு இப்படி பட்னியா கிடக்குறதம்மா? சண்டை முடிஞ்சு போச்சு, இனிமே வயிறார போடுறம்மா. அப்பா வந்துட்டு வாரா? ஓ, நீயும் என்னாட்டம் மெலிஞ்சிட்ட. சண்டை முடிஞ்சு போச்சு. உன் புருஷன். மகாஜனங்களே, இந்த 10 வருஷமாக நடந்த பயங்கர யுத்தம் நம் நாட்டிலே ஒரு பெரும் பஞ்சத்தை உண்டாக்கிவிட்டது. கணவனை இழந்த மனைவி, தனையனை இழந்த தாய், தகப்பனை இழந்த தவழும் குழந்தைகள், இவைகளைத்தான் காண்கிறோம். இவர்கள் இன்பம் இன்னதென்று அறியாது இத்தனை நாளும் இருண்ட வாழ்வு நடத்தினார்கள். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை, வரிகளுக்கு இல்லை இல்லை. சீட்டாட்டமா? மகாராஜாவுடைய பிரதிநிதி, நாட்டு மந்திரி சீட்டாட்டத்துல புத்திய செலுத்தினா நாடு உருப்பிட்டாப்புலதான். நாடு நாசமாய் போகட்டும், சுடுகாடா போகட்டும், கவலை இல்ல. ஆனா உங்க ஆட்சிக்கு, உங்க பதவிக்கு ஆபத்து வந்தா? ஆபத்தா? மகாவர்மன் மந்திரி பதவிக்கா? காலையுக்தி. நான் அமர்ந்திருக்கும் இந்த ஆசனத்தை கூட அசைக்க முடியாது. பூமி கூட ஆட்டம் கொடுக்குது பூகம்பத்தால. உங்க பதவி பரமசிவம் உட்கார்ந்து இருக்கிற பர்வதமா என்ன? அதை கூட ராவண அசைச்சுட்டானே. அது இருக்கட்டும்.
நமது ஆட்சியை குறை கூறி அந்த பயல்களை சிறையில் அடைத்து விட்டாயா? வருங்கால மந்திரி நானா விடுவேன். நாட்டிலே இப்பொழுது நிலவும் பஞ்சத்திற்கும் பட்டினிக்கும் மக்கள் என்னை திட்டுகிறார்கள். அவர்களின் ஆவேசத்தை, கொதிப்பை வேறு பக்கம் திருப்பி விட்டார். புரியலையே. ரத்னபுரியின் மீது படையெடுப்பு தொடங்க வேண்டும். இந்த மணிபுரி நாட்டுக்கு எதிரி மாற்றான். தாய் நாடு போர் தொடுத்திருக்கிறது என்ற பைத்தியம் இதில் நம்மை மறந்து விடுவார்கள். பலே பலே. இத்திட்டம் புரட்சியை தடுக்க மட்டுமல்ல, மன்னர் ஆட்சி ஒழித்து சர்வாதிகாரி என்று நான் பட்டம் கட்டவும் பயன்படும். சர்வாதிகாரி, நான் சர்வாதிகாரி ஆகிவிட்டால் சீக்கிரம் போயிடலாம். எங்கே? உச்ச நிலைக்கு. உலகத்திலேயே உயர்ந்த பதவி. அப்போ நான் வருங்கால மந்திரி. அதுதானே கேட்டேன். ஆமா, மகாராஜா இந்த யுத்தத்துக்கு சம்மதிப்பாரா? மகாராஜா ஆடுதன் ராஜா. மகாராஜா, இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா எப்படிங்க? நீ சித்திரம் எழுதுவதில் கெட்டிக்காரன் தானே? அதுல என்ன சந்தேகம்? கெட்டிக்காரனுக்கு ஆடினால் என்ன ஓடினால் என்ன? சீக்கிரமாக முடி. மந்திரி மகாவர்மர் வந்திருக்காங்க மகாராஜா. இது வேற கஷ்டம். வரச்சொல். கொஞ்சம் பொறு. குதிரையும் இளப்பாரட்டும். ஏது திடீர் விஜயம்? ஒரு முக்கியமான விஷயம். அதை நீரே கவனித்திருக்கலாமே. இல்லை, அதை தாங்கள் தான் கவனிக்க வேண்டும். நானே கவனிப்பதென்றால் நாட்டுக்கு மந்திரியே தேவையில்லை. யுத்த விஷயம் மகாராஜா. யுத்தமா? அதான் முடித்து விட்டது. அதை மீண்டும் ஆரம்பிக்க முடியாது. விடமாட்டேன். ரத்னபுரி முயற்சிக்கிறது மகாராஜா. நிஜமாகவா? யுத்தத்திற்கு ஆட்சியர்க்கவும் ஆரம்பித்து விட்டார்களா? சண்டாளனுக்கு சண்டை என்றால் சர்க்கரை பொங்கலோ? வேண்டாம் என்றால் நிறுத்தி விடுகிறேன். ஆனால் தாங்கள் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்பது என் ஆசை. ஆஹா, சக்கரவர்த்தி? நான் சக்கரவர்த்தி? முடியுமா? முயன்றால் முடியாததில்லை மகாராஜா. அப்படியானால் உடனே புக்கரசேனுக்கு உத்தரவு அனுப்பும். இதோ ராணுவத்திற்கும் புதிதாக ஆட்கள் சேர்க்க வேண்டும். தங்கள் கையெழுத்து தான் பாக்கி. மகாராஜா, மகாராணி வர்றாங்க. இது வேற கஷ்டம். ரத்னபுரி மீது படையெடுக்க முடிவு செய்திருக்கிறோம். மறுபடியும் யுத்தமா? வேண்டாம் மகாராஜா, இப்பொழுதே தாங்க முடியாத வரிச்சுமையால் மக்கள் வாடுகிறார்கள். உண்மைதான். எல்லா வரியும் போட்டு விட்டோம். புதிதாக போட வரியே இல்லையே. இந்த ரத்தினபுரியை பிடித்து விட்டால் அதில் இருக்கும் வைர சுரங்கத்தின் வருமானம் 20 வருஷ வரிக்கீடாமே. ஒரு காரணமும் இல்லாமல் ரத்தினபுரி மேல் போர் தொடங்குவது அக்கிரமம். காரணத்திற்கா பஞ்சம்? ரத்தினபுரி ஆட்சியை எதிர்த்து அந்த நாட்டு மக்களே கிளர்ச்சி செய்கிறார்களாம். நம்மை உதவிக்கு அழைக்கிறார்கள் இல்லையா? மலை போல் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் மாலை போட்டு அழைக்கிறார்கள் என்று சொல்லுமே. அவநம்பிக்கைப்படாதே. மந்திரி தவறான பாதையில் போகவே மாட்டார். ஆம் மகாராணி, இந்த மணிபுரியை மாபெரும் சாம்ராஜ்யமாக்க போகிறேன். மாசு மறுவற்ற மணிபுரியை அதிகார வெறி பிடித்த அக்கிரம ராஜ்யமாக்கி விட்டி. சண்டை விரும்பாத மணிபுரியை சவக்கடங்காக்க சதி செய்து விட்டி. நீர் மந்திரியாக இருக்கும் வரை மக்களுக்கு விமாத்திரம் ஏது? நீங்கள் கையெழுத்து போடுங்கள் மகாராஜா. ஆமா ஆமா, சும்மாவா எழுதி வைத்திருக்கிறான் பெண் புத்தி பின் புத்தி என்று. இதனால் எல்லோருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், இந்த மணிபுரி ராஜ்யமானது ரத்தினபுரி மீது போர் தொடுத்து விட்டது. யுத்தமா? எதுக்கு யுத்தம்? இப்பதானே ஓஞ்சது.
இந்த தர்ம யுத்தத்தை முன்னிட்டு பழைய யுத்தகால சட்டத்திட்டங்கள் நீடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டுக்கு ஆரே முக்காலம் அரைங்காலம் பிடிச்சிருச்சு. இங்க வர. உனக்கு என்ன வயசு? 15. 15? பார்த்தா 18-20 வயசு மாதிரி தெரியுது. பொய்யா சொல்ற? என்னடா அது? கத்தி. கத்தின்னு தெரியுதுல்ல, சண்டைக்கு லாய்க்கத்தான். நட பட்டாளத்துக்கு. ஐயா, என் ஒரே மகன் சண்டையில செத்துட்டான். என் பேரனையாவது விட்டுடுங்க ஐயா. பேசாதே. நட. உங்களுக்கு புண்ணியம் உண்டு. விட மாட்டேன். முட்டா பயலுக்கு இவ்வளவு தீவிரம். ஐயா விடுங்கய்யா, விடுங்கய்யா. ஜனங்களுக்காக ஆட்சியா, ஆட்சிக்காக ஜனங்களா? இந்த யுத்தம் அக்கிரம யுத்தம், விலைவாசிகளை விஷம் போல ஏற வைக்கும் யுத்தம், ஏழைகளை அழ வைத்து வீணர்களை கொழுக்க வைக்கும் யுத்தம், பட்டாள செலவிற்காக பாட்டாளிகளின் மீது கட்டாய வரி விதிக்கும் யுத்தம். ஊமையாக இருந்தால் உரிமையை பெற முடியாது. ஆமா, ரெண்டு ஒண்ண பாத்துருவோம். வாங்க. மகாராணியா மகாராணி, இந்த மகாவர்மனிடம் எடுத்ததற்கெல்லாம் எதிர்ப்பு. ஏன் அவ வாழ ஒட்ட நறுக்கிட்டா? என்ன அங்கே கூச்சல்? ஜனங்கள் ஒரே கூட்டமாக வந்திருக்கிறார்கள். இந்த நாய்களுக்கு என்ன துணிச்சல்! சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். ஏனடா ஊழிடுகிறீர்கள்? ஒருவன் வந்து பேசட்டும். இந்த ஆட்ட கூட்டத்தை எதற்கு அழைத்து வந்தாய்? நாட்டு மக்களுக்கு பேர் ஆட்டு கூட்டமா? மூலா பலை. குறை குறவந்தால் சாட்டையடியா? அதிக பிரசங்கி, வந்த காரியம் என்ன? 10 ஆண்டு சண்டையா பஞ்சம் தாண்டம் ஆடுகிறது. கஞ்சிக்கு கூட கதி இல்லை, வரிச்சுமையோ தாங்க முடியவில்லை. இந்த கொடுமைகளோடு எப்படி உயிர் வாழ்வது? நீங்கள் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? செத்துழியுங்கள். ஐயோ! விரட்டுங்கள் இவர்கள். ஐயோ! பஞ்சமும் நோயுமில்லா நாடே இந்த உலகிலே நல்ல நாடுன்னு பாடினானே வள்ளுவன் பாட்டிலே. பாட்டிலே நாம 10 வருஷம் பட்ட கஷ்டம் தீரலே, நாம 10 வருஷம் பட்ட கஷ்டம் தீரலே. அதற்குள் பாவி மகன் சண்டை போட சொல்லுறான், அதற்குள் பாவி மகன் சண்டை போட சொல்லுறான். பச்சை குழந்தைகளை பட்டாளத்தில் இழுக்கிறான், பச்சை குழந்தைகளை பட்டாளத்தில் இழுக்கிறான். மறுத்தால் பாரவிலங்கு பூட்டி சிறையில் அடைக்கிறான், போட்டு வதைக்கிறான். வாயை திறக்காதே, மறுவார்த்தை பேசாதேன்னு வாய்ப்பூட்டு ஓடுறானே. ஏன் இன்னு கேட்டாலோ சிறையிலே தள்ளி ஹிம்சையும் பண்ணுறானே. உலகில் மக்களுக்கே ஆட்சின்னு சொல்வாங்க, உலகில் மக்களுக்கே ஆட்சின்னு சொல்வாங்க.
இங்கே மந்திரிக்கே மக்களின் ஆச்சுதே, இங்கே மந்திரிக்கே மக்களின் ஆச்சுதே. இந்த பாவியோட அட்டகாசம் சகிக்கலே, இந்த பாவியோட அட்டகாசம் சகிக்கலே. பாவி மண்ணை கவ்வும் காலம் ஏதோ தெரியலே, ஏதோ தெரியலே. என்ன பூஞ்சோலை, உனக்கு மட்டும்தானா வருத்தம்? வீட்டுக்கு வீடு கவலைதான். நாம் துக்கப்படுவதால் என்ன நடந்து விட போகிறது? நம்ம மந்திரிக்கு சண்டை என்றால் சுண்டக்கா குழம்பு மாதிரி. சாப்பிட பாருங்க. கற்பகம், பூஞ்சோலை அழைத்து கொண்டு வா. வா பூஞ்சோலை சாப்பிடா. பேசாம போ, எனக்கு பசி இல்லை. எனக்கு பசிக்குது. அம்மா கொஞ்சம் போடுங்கம்மா. தாயே. என்ன பூஞ்சோலை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு வேணும்மா, போடுங்க தாயே. யாருடா அவன்? பிச்சைக்காரம்மா. பிச்சைக்கார இல்லாம பிரபுவா சோறு கப்பான்? பாப்பா புண்ணியம் உண்டு, கொஞ்சம் போடுங்கம்மா. ஏன் பயிறு நிறை? அப்ப போடுங்கம்மா. பிச்சைக்காரனுக்கு வாய் வரையா? அம்மா, பிச்சைக்காரன்லாம் ஊமையா? அடச்சி போ. போகவா? இல்ல, குடியிருந்துக்க. மரியாதையா போறியா இல்லையா? போவாட்டி என்ன பண்ணுவியா? தாடியை பிச்சு கையில கொடுத்துருவேன். அட டுர்ரு, எங்க என் தாடியில கைய வாங்கி பார்க்கலாம். ஓஹோ, பிச்சைக்கார பயிருக்கு இவ்வளவு திமிரா? அட வைராக்கியம் நீயா? வைராக்கியம், இது என்ன வேஷம்? நம்ம தேசம் இருக்கிற நிலைமை. நல்ல வேளை நீ வராவிட்டால் பூஞ்சோலை உயிரையே விட்டிருப்பா. அப்படியா பூஞ்சோலை? ஆமா. என்னடி அதற்குள் நடிக்கிறாய்? வைராக்கியம், பிரதாப் சௌக்கியமா? ஆமா, அத முன்னாடி சொல்லிடு. அத்தனை பார்க்காம தவிக்கிறா. போடி. வைராக்கியம், அவரையும் உன்னுடன் வரவில்லை? நான் வந்த மாதிரி அவரால வர முடியாது. நீ எப்படி வந்தாய்? நான் குறுக்கு வழியா வந்தேன். குறுக்கு வழியா? அட, சொல்லிக்காம முடியாந்துட்டேன். அடா பாவி, இப்படியா பண்ணுவ? பின்ன எப்படி பண்றது? எதை பார்த்தாலும் உன் நினப்பு தான். கத்தியா பார்த்தா உன் அருவாமனை ஞாபகம், தோட்டா குண்டுகளா பார்த்தா உன் கண்ணு ஞாபகம், எட்டப்பலா துப்பாக்கியா பார்த்தா உன் மூக்கு முன்னால வந்து நிக்குது. அட, அதுதான் போகட்டும், அந்த பீரங்கி வாயு கூட உன் வாயாட்டமா இருக்கும். சரி சரி, வாய் மூடு. நீயும் முகர கட்டை. வீரர்கள் வீடு செல்ல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசரின் உத்தரவைத்தான் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மந்திரியிடமிருந்து தூதுவன். பிரதாப், பார்த்தாயா? வந்துவிட்டது உத்தரவு. அப்படியானால் இன்றைக்கு எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். சரி, போ. என்ன உங்கள் முகம் மாறிவிட்டது? மாறாமல் என்ன செய்யும்? ரத்னபுரி மீது பௌர்ணமி என்று படையெடுக்க வேண்டுமா? சேனா வீரர்களின் துரதிர்ஷ்டம். இல்லை, நம் நாட்டுக்குத்தான் துரதிர்ஷ்டம். குமார், உபதளபதி நந்திவர்மரை நான் அழைத்ததாக சொல். நான் உயிரோடு இருக்கும் வரை இன்னொரு யுத்தம் நடைபெற முடியாது. இன்று மாலையை தலைநகருக்கு புறப்படுகிறோம். பிரயாணத்திற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய். இதை பாருங்கள். நம்ப முடியவில்லையே. மகாராஜாவை பார்க்க நான் உடனே தலைநகருக்கு புறப்படுகிறேன். நான் திரும்பி வரும் வரை நீர்தான் தளபதி. நான் புறப்படும் விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டும். எல்லாம் நன்மையாக முடிந்தால் ராணுவத்தை கலைக்கும் உத்தரவோடு ஒரு வாரத்தில் திரும்ப வருகிறேன். உச்சிதம் போல் செய்யுங்கள். ஆனால் அரசரை பார்ப்பது
அவசியம் தானா? அவசியம் மட்டுமல்ல, அவசரம். நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் போனா நீங்களும் நானும் பட்டாளத்துல சேர வேண்டியதான் போல் இருக்கு. அவ்வளவு அக்கறையாக பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்கிறார்களா? அக்கறையாவது அவரைக்காயாவது பட்டாளத்திலிருந்து தினமும் ஆட்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இத பாருங்க. யாரங்க? ஏகநாதா, பட்டாளத்தை விட்டு ஓடி வந்தவர்கள் எங்கிருந்தாலும் தேடி பிடியுங்கள். அந்த நாய்களை சிறையில் போட்டு சித்திரவதை செய்யுங்கள். உத்தரவு. இப்பவே சிறைச்சாலையில இடம் இல்ல. அது எனக்கு தெரியும். இனி உனக்கு என்ன வேலை தெரியுமா? ஓ, வருங்கால மந்திரி. மடையன், புது சிறைச்சாலைகள் 7-8 சீக்கிரம் கட்டி முடிக்க வேண்டும். உடனே செய்து முடிக்கிறேன். உக்ரசேனரும் பிரதாபனும் தலைநகருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்த்ததுதான். வரட்டும். நம்மை எதிர்க்க எவனாலும் முடியாது. எதிர்த்தவர்கள் எல்லாம் யமபுரியில் இருக்கிறார்கள். பாறையில் முட்டை பந்தயம் கட்டுற பைத்தியக்காரர் எல்லாம் உக்ரசேனர். நம்ம அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ராணுவம் தன் வசம் இருக்கிறது என்ற ஆணவத்தில் அத்துமீற போட மாட்டான். எதற்கும் தயாராயிருக்கிறேன். மீனாதேவியை உடனே நகரத்திற்கு அழைத்து வர வேண்டியது. சரியான ஆளுதான். அரசனாக்கிடுவேன், அரசனை ஆண்டியாக்கிடுவேன். புவி மேலே பதவிகளையே நானுமே நினைத்தால் மாற்றிடுவேன். புவி மேலே பதவிகளையே நானுமே நினைத்தால் மாற்றிடுவேன். என் போலே யாரேதான் எதையும் மாற்றிடுவேன். என் போலே யாரேதான் எதையும் மாற்றிடுவேன். மேலாயிருந்த அரசர் எல்லாமே கீழ்நிலையாகினரே, என்னாலே தாழ்ந்தவர் மேலானார். நிலையில் தாழ்ந்த சிறிய வீரர் சேனையின் தலைவர் நினைத்தால் மாற்றிடுவேன். என் போலே யாரேதான் எதையும் மாற்றிடுவேன். பேசும் கண்ணாலே இந்த உலகை வெல்வேனே, மொழி பேசும் கண்ணாலே இந்த உலகை வெல்வேனே. உடலழகு எவர் என்போல் என் போலே யாரேதான் எதையும் மாற்றிடுவேன். பெண்களிடத்தில் மயங்காத ஆண்கள் உண்டோ? என்னை கண்டாலே எவரும் சுழலும் பம்பரம்தான். ஆளும் அமைச்சன் முதலாய் என் சொல்லில் ஆடிடும் பொம்மைகளே கண்டாலே யாருமே போட்டிடுவார். அறிவினாலே உலகம் மீது விதியையும் கூட நினைத்தால் மாற்றிடுவேன். என் போலே யாரேதான் எதையும் மாற்றிடுவேன். புவி மேலே பதவிகளையே நானுமே நினைத்தால் மாற்றிடுவேன்.